திருச்சிற்றம்பலம். முருகாச்சரணம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். அருணகிரிநாத பெருமான் பல முக்கியமான தலங்களில் திருப்புகழை பாடியுள்ளார். அதில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகவும் கோயில் என்று போற்றப்படுகின்ற திருத்தலமாகவும் இறைவன் 5 தொழில்களை செய்கின்ற இடமாகவும் சம்புவானவர் உருவ அருவ ஸ்வரூபமாக அருள்பாலிக்கின்ற தில்லை மாநகரில் வீற்றிருக்கும் ஆனந்த கூத்தன், ஆடல் வல்லவன், ஏழை அம்பன், கூத்தநாதன், நடராஜரையும் பாடி மகிழ்ந்துள்ளார். அருணகிரி பெருமான் சிதம்பரத்தில் 66 பாடல்கள் அருளியுள்ளார். சிதம்பரமும் திருப்புகழும். வ. த. சுப்பிரமணிய பிள்ளை 1871ஆம் ஆண்டு மஞ்சக்குப்பம் வழக்காடு மன்றத்தில் மாவட்ட முன்சீப்பாக பணிபுரிந்த காலம் அது. சிதம்பரம் நடராஜர் கோயில் சம்பந்தமான வழக்கு நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த வழக்கில் சாட்சி கூண்டில் நின்ற தீட்சிதர்கள் தங்களுடைய வாதத்தில் கோவில் உரிமை தீட்சிதர்களாகிய எங்களுக்கே என்று பொருள் தரக்கூடிய திருப்புகழ் பாடலை மேற்கோள் காட்டி வாதாடினர். அப்பாடலின் வரி தாதுமலர் முடியிலே என ஆரம்பிக்கும். வேத நூன்முறை வழுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை 3000 மேன்மை வேதியர் மிகவே பூசனை புரிகோவே. கடவுளே வேத முறைகளில் கண்டிப்பாக இருந்தபடி பல்வேறு தியாகங்கள் செய்த 3000 என்ற பெருமை பெற்ற அந்தணர்களால் தினமும் துதிக்கப்படுபவரே நீங்கள். தீட்சிதர்கள் கூறிய வாசகத்தை கேட்டவுடன் வ. த. சுப்பிரமணிய பிள்ளை அவர்களுக்கு அக்கணமே புரிதட்டியது. அருணகிரிநாதர் பாடிய 16,000 பாடல்களில் ஒரு 1000 பாடல்களையாவது சேகரித்து அச்சிட்டு வெளியிட வேண்டும் என்று திட்டமிட்டார். தலங்கள் தோறும் சென்று செல்லேறி போன பல வழுக்கள் பொதிந்திருந்த திருப்புகழ் ஓலை சுவடிகள் பலவற்றை சேகரித்து ஒத்து பார்த்து பாடபேதங்களை கண்ணுற்று வெவ்வேறு சுவடிகளில் காணும் வித்தியாசங்களை பண்டிதர்களை கொண்டு திருத்தி அச்சிட்டு புத்தக வடிவில் யாவரும் எளிதில் பெறுமாறு செய்த ஏந்தல் வ. த. சுப்பிரமணிய பிள்ளை. தில்லை மாநகர். சோழ நாட்டில் வடகரையில் உள்ளது சிதம்பரம். அன்று ஒரு நாள் சதுர்முகனும் சதுர்புஜனும் காணாத திருவடியை ஒன்றை தூக்கி மற்றொன்றை ஊன்றியும் 5 தொழிலை ஒரே நேரத்தில் செய்து ஓர் பாகத்தில் ஒரு பெண்ணையும் முடியில் சந்திரனையும் கங்கையை தாங்கியும் டமருகம் அக்னி ஏந்தியும் முகிலனை தனது காலால் மிதித்தும் பஞ்சாட்சர படி ஏறி கனக சபை மீது 96 தத்துவங்களுக்கு மேல் நின்று சதா காலமும் ஆனந்த கூத்தாடும் ஒப்பில்லாதவன், ஏழை எளியவர்க்கு எளியவன், இனிமையானவன், அனைத்து உயிரினங்கள் மீதும் பெரும் காதல் கொண்டவன் அம்பலவாணன் பெரும்பற்ற புலியூரான். இவ்வாறு இந்த பெரும்பற்ற புலியூரானை பேசாமலும் நினைக்காமலும் இருப்பது மிகவும் தவறு. இவனை பேசாமல் இருப்பதற்கு பிறவாமல் இருக்கலாம் என்று அப்பர் பெருமான் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சிதம்பர தேவாரத்தில் அம்பலவாணனான கடவுளை பார்த்து பாடி அருளியுள்ளார். இங்கிருக்கும் இறைவனுக்கு பெரும்பற்ற புலியூரான் என்ற பெயர். தான் படைத்த அனைத்து உயிர்கள் மீதும் மிகவும் அன்பு வைத்த காரணத்தினாலும் மிகவும் பற்று வைத்த காரணத்தினால் இவருக்கு இந்த பெயர். அனைத்து உயிர்களையும் இவரே வழிநடத்தி வருகிறார். அனைத்து உயிர்களும் உய்வதற்கு காரணம் அம்பலவான பெருமானே என்று மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி எண்ணில் பல்குணம் எழில்பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதுர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். இங்கு அம்பலவாணனை தரிசிக்க தரிசிக்க நமது வினைகள் யாவையும் குறைந்து முக்தி நிலை பெறுவோம் என்பது பெரியோர் வாக்கு. சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி. இத்திருத்தலத்தில் ஈஸ்வரன் பதஞ்சலிக்கும் புலிக்கால் முனிவருக்கும் நடன காட்சி காட்டி அருளியுள்ளார். இங்கே சுவாமி ஆனந்த தாண்டவம் ஆடி வருகிறார். இந்த ஆனந்த தாண்டவத்தை கோவிந்தராஜ பெருமாள் சதாகாலமும் கண்டு ரசித்து வருகிறார். இந்த திருத்தலத்தில் வேத முறைப்படி தில்லைவாழ் அந்தணர்கள் சதாகாலமும் பூஜித்து வருகிறார்கள். பொன்னையும் வைரத்தையும் விடவும் இங்கிருக்கும் அம்பலவாணனே பெரியவன். அவன் திருவடி நிழல் போதும் என்று இறைவனின் திருவருளோடும் இறைவன் பணியை செய்து வருகிறார்கள். ஞான சம்பந்த பெருமான் தில்லை வரும்பொழுது மறையவர்கள் அவரை வரவேற்கச் சென்றார்கள்.
அவர்கள் யாவரும் ஞானசம்பந்தரின் கண்ணுக்கு சிவகணங்களாக தெரிந்தார்கள். அதனால் ஞானசம்பந்த பெருமான் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் என்று பாடி அருளினார். இவர்களின் சிந்தனையில் அம்பலவான் மட்டுமே உள்ளான், வேறு யாரும் இல்லை என்பதை நாவுக்கரசர் அறியானே அந்தனர்த்தம் சிந்தனையானே என்று பாடியுள்ளார். பிறகு தம்பிரான் தோழருக்கு தில்லைவாழ் அந்தனர் என்று தியாகராஜ பெருமான் முதலடி எழுத்து கொடுத்து இங்கிருக்கும் தமது அடியார்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களில் நானும் ஒருவன் என்று சிதம்பர நடராஜன் உறுதி கொடுத்துள்ளார். லோக உயிர்கள் உய்யும் வண்ணம் பொன்னம்பலம் உள்ளது. இந்த திருத்தலத்தை கண்டு தரிசித்து வருபவர்கள் தங்களது வினையிலிருந்து தப்பித்து வருகிறார்கள் என்று பெரியவர்களால் கூறப்படுகிறது. ஈஸ்வரன் இத்திருத்தலத்திலே உருவ அருவ ஸ்வரூபமாக இருந்து அருளி வருகிறார். இப்பெருமானின் திருவுருவம் கருணையே என்று பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் அருளியுள்ளார். அதுபோல் இறைவன் ஆட்கொள்வதில் வல்லவன். அம்பலவாணன் எப்போது ஆட்கொள்வான் என்றால் அவன் இந்த உயிரை தருமனார் செக்கிலிடும் பொழுது தடுத்தாட்கொள்ள வல்லான் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியுள்ளார். அதுபோல் இந்த லோக மாயையில் சிக்கி இதுவே உண்மை என்று நினைத்த என்னை ஆண்டு கொண்டவன் அம்பலவாணன் என்று திருக்கோத்தும்பியில் பொய்யான செல்வத்தை புக்களித்து நாள்தோறும் மெய்யாய் கருதி என்னை ஆண்டு கொண்ட பெருங்கருணை என்று அம்பலவாணனை பாடியுள்ளார் மாணிக்கவாசகர். நம்மை பிடித்த பாவங்களும் நாம் செய்த வினைகளும் நம்மை எதுவும் செய்யாது. அது எப்போதென்றால் தில்லை மாநகரில் கூத்தாடும் அம்பலவாணனுக்கு அடிமையான பின்னே என்று நாவுக்கரச பெருமான் பாடியுள்ளார். நமது பழிபாவங்கள் அனைத்தும் கரைந்துவிடும். எப்பொழுது என்றால் இந்த தில்லை மாநகரில் சதாகாலமும் நின்று நடனமாடும் கூத்தநாதனுக்கு அமுது செய்தால் போதும். மாணிக்கவாசக பெருமான் அம்பலத்தில் கூத்தாடி அமுது செய் வழிதீரும் என்று திருச்சாழலில் பாடி அருளியுள்ளார். அதுபோல இங்கு இருக்கும் இறைவனானவர் சதாகாலமும் லோகத்தில் இருக்கும் அனைத்திற்கும் படியளப்பது வழக்கம். அதை அப்பர் பெருமான் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று பாடி அருளியுள்ளார். எனவே ஈஸ்வரன் இத்திருத்தலத்திலிருந்து அனைத்து உயிர்களுக்கும் படியளக்கிறான் என்பதை கூறியுள்ளார். சிதம்பரத்தில் பள்ளியறை பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த லோகத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களும் அனைத்து தெய்வங்களும் இந்த பள்ளியறையில் வந்து ஒடுங்கும். இங்கு எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் பள்ளியறை நடக்காமல் இருக்காது. இங்கு இறைவனின் திருவடியை மூலஸ்தானத்திலிருந்து பல்லக்கில் வைத்து எடுத்து வந்து பள்ளியறையில் வைத்து ஊஞ்சலாடுவது வழக்கம். அந்த திருவடியில் அனைத்தும் ஒடுக்கம். அந்த திருவடி மட்டும்தான் உள்ளது, வேறு எதுவும் இல்லை. அதுவே இருப்பது, அதுவே உண்மை. பிரம்மன் முதல் தாவரங்கள் வரை அனைவரும் சதாகாலமும் பூஜித்து வருவது அம்பலவாணனை மட்டுமே. இந்த அம்பலவாணனை அனைவரும் பாடி மகிழ்ந்து உள்ளார்கள். அப்பேற்பட்ட திருநாதனை அருணகிரிநாதர் பெருமான் தனது திருப்புகழில் எவ்வாறு காண்கிறார் என்பதை சிந்திக்கலாம் வாருங்கள். பத்திமையும் பரிசும் இலா பசுபாசம் மறுத்தருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமெனும் தின்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விலங்கு திலை கண்டேனே. வித்தகனார் விளையாடல் விலங்கு தில்லை கண்டேனே. திருச்சிற்றம்பலம்.